ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நைட்டு வந்து கடையிலேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்போவுமே ரெகுலர் டைம் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். அன்றைக்கி வந்து தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு தோசைக்கு வந்து சட்னி மட்டும் அரைச்சேன். எப்போவுமே நைட்டு தோசை அப்படின்னா சட்னி தான். காலையில் வச்ச குழம்பு ஏதாவது இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணிப்போம். அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி குருமாவும் செஞ்சுருந்தேன். சப்பாத்தி கொஞ்சம் இருந்தது. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பும் ரசம் வச்சுருந்தேன். அதனால் இந்த குழம்பு இருக்கனால கொஞ்சமாக சட்னி மட்டும் அரைச்சிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி வீட்லேயே எல்லா வேலையும் செய்கிறீங்க, கடையிலையும் செஞ்சுட்டு அப்படின்னு. யாராவது இருந்தால் செஞ்சு கொடுப்பாங்க, யாரும் இல்லைன்னா நம்ம தானே செஞ்சாகணும். அதனால் எங்களுக்கு பழகிருச்சு. ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த மாதிரி வேலை செஞ்சு பழகிருச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து சாரீ வந்து அயர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே சாரீ வாங்கும்போது நான் வந்து ஒரு நாள் வந்து டைம் கேட்டுருவேன். ஏன்னா காலையில் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் வேணும்னா நான் வந்து நைட்டில் தான் வந்து பண்ணி கொடுப்பேன். வீட்டில் தான் டேபிள் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா கடையில் எனக்கு டைம் இருக்காதுங்கிறதுனால வீட்லேயே நான் வந்து அயனிங்லாம் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி பையனும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். தோசையெல்லாம் ஊற்றுற மாதிரி இருந்தால் அவன் வந்து எனக்கு ஊற்றி கொடுத்துருவான். நான் வந்து சட்னி மட்டும் அரைப்பேன். என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுப்போம். டெய்லி எங்களோட ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். சாரீ வந்து நான் அயர்ன் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.